நாம இன்று பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 121. வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்பொடு செத்திட்டிருப்பவர் சிவயோகியார்களே. உபதேச காண்டத்துல என்ன சொல்ல வருகிறார்னா, சிவனை உணருவதற்கு சிவயோகம் கைவர பெற்றிருக்க வேண்டும். சிவயோகம் கைவர பெற்றவர்களுக்கு பேருதான் சிவயோகியர்னு பேரு. இங்க சிவம் வேறு, அந்த சிவற்றை உணருதல் என்பது யோகம். ஞாபகம் வச்சுக்கணும். சிவம் என்பது வேறு, அந்த சிவம் என்கின்ற ஒன்றை நீங்கள் உரிய முயற்சியினால் பாடுபட்டு அந்த சிவம் யாது என்று உணர்ந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு உரியதாகிய யோகம். இந்த யோகம் கைவர பெற்றது என்றால் நீங்கள் சிவத்தை உணர்ந்த யோகியர், சிவயோகியர்னு மாறுவீர்கள். அந்த சிவயோகியராக மாறுவதற்கு எது அடிப்படைன்னு கேட்டா அதை தான் விளக்குகிறார் இந்த பாட்டுல. வித்தை கெடுத்து, வித்துனாக்க இந்த உலகிலே மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு உரியதாகிய விதையாக இருப்பது நம்முடைய வினைகள். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகிலே நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு அந்த பிறப்பினுக்கு உரிய விதையாக இருப்பது வித்து. எது வித்துனா நம்மால் மேற்கொள்ளப்பட்ட அல்லது மேற்கொள்ளப்படுகின்ற வினைகள். இத பலமுறை சொல்லி ஆயிற்று. அது நல்வினையாயினும் சரி, தீய வினையாயினும் சரி, அவை இரண்டுமே நமக்கு மீண்டும் இந்த உலகில் பிறப்பை தரும். இதனாலதான் பரிமேலழகர் சொன்ன விளக்கத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடவுள் வாழ்த்துல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருட்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற திருக்குறளுக்கு விளக்கம் எழுதும் போது பரிமேலழகர் என்ன சொன்னார்? வினை என்பது நல்வினை தீவினை என்றாலும் ஒருவனால் செய்யப்படுவதற்கு உண்டான நல்வினை உயர் பிறப்பினுக்கு ஏதுவாகும். அவனால் செய்தற்கு உரிய தீய வினைகள் அவன் அடுத்த பிறவியிலே இழி பிறப்பினை பெறுதற்கு ஏதுவாகும். உயர் பிறப்போ இழி பிறப்போ பிறப்பு என்பதே தவறு. இதுதான் சித்தாந்திகள் கண்டறிந்த முடிவு. ஆகவே இந்த பிறப்பை தருதற்கு உரிய வினை நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் பிறவி என்ற இருளை அவை தருகின்றன. அதனால்தான் இருள் சேர் இருவினையும். அதே கருத்தை இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வித்து மீண்டும் மீண்டும் இந்த உலகிலே நீங்கள் பிறப்பதற்கு விதையாக இருப்பது எது என்றால் உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய நல்வினையோ தீவினையோ ஏதாயினும் மீண்டும் இந்த உலகிலே உங்களை பிறப்பதற்கு வழிவகுத்து காட்டும். ஆகவேதான் வித்தை கெடுத்து முக்கியமான விஷயம். அந்த பிறத்தல் என்கின்றதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வினை என்கின்ற வித்தினை கெடுக்க வேண்டும். அந்த நல்வினை தீவினை இரண்டும் நம்மால் செய்யப்படாமல் அந்த இரண்டு வினைகளையும் நம்மை சாராமல் நாம் செயல்பட வேண்டும். ஆகவே வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக, வியாக்கிரம் அப்படின்னு சொன்னாக்க மிக தெளிவான அறிவோடு, மிக சிறந்த அறிவோடு, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இந்த வித்தினுடைய சார்பு ஏற்பட்டு விடக்கூடாது. எந்த விதத்திலும் நமக்கு மீண்டும் பிறப்பதற்கு உண்டான ஒரு காரியம் தோன்றிவிடக்கூடாது என்கின்ற வியாக்கிரத்தை மிகுந்த கவனத்தோடு மிகுந்த சிந்தனையோடு மிக சுத்த துரியம் பிறந்து, இந்த துரியம்னா ஞானம் அர்த்தம். சுத்த துரியம், ஞானத்துல அஞ்ஞானம் இருக்கு, மெய்ஞானம் இருக்கு. அதனால்தான் சுத்த துரியம். அந்த மேலான தூய்மையான ஞானம் நமக்கு கிடைக்கணும்.
என்ன ஞானம்? நல்வினையும் கூடாது, தீவினையும் கூடாது. இந்த நல்வினை உயர் பிறப்பினுக்கு காரணமாகும், தீவினை இழிபிறப்பினுக்கு காரணமாகும். அடிப்படை நோக்கமே பிறவாது இருப்பதுதான். ஆகவே அந்த மேலான ஞானம், இத சைவ சித்தாந்தம் மல பரிபாகம், நல்வினை தீவினை இரண்டனையும் ஒத்த நிலையில விளக்குதல், இருவினை ஒப்புன்னு பேர். ஆகவே அந்த ஞானம் கைக்கு வந்தவுடனே, அந்த ஞானத்தை நாம் பெற்றவுடனே பிறந்து துடக்கர தடையேதும் இல்லாமல் இந்த உலகத்துல இனி பிறப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. நாம் மேலான கதியை அடைதற்கு உண்டான வழிவகைகளை நாம் கண்டுவிட்டோம் என்பதை உணர்ந்து 5 புலன் உயிர் ஒன்றாய், ரொம்ப அழகான இடம். 5 புலனும் உயிரும் ஒன்றாய் இருக்கணும். என்ன அர்த்தம்? நம்முடைய உயிர் என்று சொல்லக்கூடிய ஆத்துமன் எதை விரும்புகிறதோ அதனை புலன் செய்யணும். இப்ப நடைமுறையில் அது முடியாது. நாம் இன்று எதை விரும்புகிறோமோ அதனை நம்முடைய புலன்கள் செய்வது இல்லை. நாம் விரும்பாத, நம்மால் கட்டுப்படுத்த முடியாத எல்லா விதமான செயல்பாடுகளையும் புலன்கள் தம்மிச்சையாக செயல்படுகின்றன. நம்முடைய தேடலுக்கு ஏற்றாற்போல் புலன்கள் செயல்படுவது இல்லை. ஆகவே நம்முடைய தேடலும் நம்முடைய புலனும் ஒன்றி நிற்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதுதான் 5 புலன் உயிர் ஒன்றாய். உயிரினது தேடல் எதுவோ அதனை தேடி தருவதற்காக புலன்கள் செயல்பட வேண்டும். ஆகவே புலன் வழி அறிவு போகக்கூடாது, அறிவின் வழி புலன் போகணும். இதற்கு ஒரு வேடிக்கையான மேற்கோள் சொன்னால் புரியும். இது ஒரு திரைப்பட பாடல்ல இருந்துதான் இந்த மேற்கோளை சொல்ல போறேன். என்னாயிற்று? வாலி என்கின்ற திரைப்பட பாடலாசிரியர் ஒரு திரைப்படத்துல பாடல் எழுதியிருக்கிறார். என்னவென்று, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்று தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை கேட்ட மற்றொரு கவிஞர் வாலியை பார்த்து, என்ன பாட்டு எழுதியிருக்கிறாய் நீ? ஆணையிடக்கூடிய தகுதியில நீ இருக்க, இப்ப நீதான் ஆணையிடுகிறாய். ஆகவே நீ ஆணையிடுவது நடக்க வேண்டும் என்பதற்குத்தானே. அது நடந்து விட்டால் என்று நீயே ஒரு ஐயத்தை ஏன் எழுப்புகிறாய்? இது என்ன கவிதை? இது எப்படி முறையாகும்? ஆணையிடக்கூடிய நீ ஆணையிட்டால் அது நடந்தாக வேண்டும். அது நடந்து விட்டால் என்கின்ற ஐயத்தோடு கேட்கிறாயே, என்ன விதத்தில் நியாயம்? இது எப்படி சரியான பாடலாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்டு. இது எதற்குன்னா, உயிரும் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு, புலனும் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. அப்போ இந்த உயிர் நினைக்கிற அளவுக்கு புலன் வேலை செய்யணும் இல்ல. ஆணையிடுவது உயிர் என்றால் அந்த உயிருக்கு உண்டான ஆணையை செய்து முடிப்பதற்கு புலன்கள் ஒத்துழைக்கணுமா? ஒத்துழைக்க வேண்டாமா? ஒத்துழைக்காது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், உயிர் ஆணையிட்டால் புலன்கள் அதன் வழி நடந்து விட்டால் ஞானம் வந்துடும். ஆனா ஞானம் வராது. அதற்கு என்ன விளக்கம் சொன்னார் வாலி? இவர் இந்த கேள்வி கேட்ட உடனே கேள்வியை பத்தி பொருட்டே படுத்தல. மெல்ல பேச்சு கொடுத்து கொண்டு, உங்கள் பையன் எப்படி இருக்கார் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், மற்றைய கவிஞர் சொன்னார், என்ன படிச்சிருக்கான், நல்ல வேலைக்கு போடான்னா போக மாட்டேன்றான், என்ன பண்ண போறானோ தெரியல, எதையும் சொன்னா கேட்கறது இல்லை அப்படின்னு. உடனே வாலி கேட்டார், வீட்டினுடைய தலைவர் நீர், ஆணையிடக்கூடிய பொறுப்பில் இருக்கிறீர். உன் மகனுக்கு ஆணையிட்டு நீ இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நடக்க வேண்டுமா வேண்டாமா? அவன் ஏன் நடக்காமல் இருக்கிறான்?
ஆணையிடக்கூடிய பொறுப்பில் நீர் இருக்கிறீர், அவன் நடக்க வேண்டிய கடமையில் அவன் இல்லையே, அவன் நடந்தால்தான் உண்மை ஆணைக்கே மரியாதை. அது போலதான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டான். அது போல உயிர் ஆணையிடுகிறது புலன்களை நோக்கி. அந்த புலன்கள் உயிர்களின் தேவைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டு விட்டன என்றால் ஞானம் கைவந்துடும். இன்னி வரைக்கும் உயிர் இடக்கூடிய ஆணைக்கு ஏற்றாற் போல புலன்கள் ஒத்துழைப்பது இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற குறையே அதுதான். முதல் குறை, இந்த உயிரினுடைய தேடலும் தேவையும் என்ன என்பது நம்முடைய அறிவினுக்கு புரிவதில்லை. இது முதல் சிக்கல். இரண்டாவது சிக்கல், சரி என்று தெரிந்ததை நம்முடைய உயிர் ஆணையிட்டது என்றால் புலன்கள் அதற்கு ஏற்றாற் போல் ஒத்துழைப்பது இல்லை. பின்னாடி சொல்ல போற வேற ஒரு பாட்டுல, பாப்பான் அகத்தே பசு ஐந்துள மெய்ப்பாரின்றி அவைகள் திரிந்து கொண்டிருக்கின்றன எழுத போறார் பின்னாடி. நம்முடைய மனது என்கின்ற ஒன்று, அதை ஆத்துமன் அல்லது உயிர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால், மனது எண்ணிய அளவுல தான் நம்முடைய புலன்களும் அந்த புலன்களினை உருவாக்குவதற்குண்டான பொறிகளும் செயல்படுகின்றனவான்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட அப்படி செயல்பட்டதில்லை, முடியாது. அதனை அவ்வாறு செயல்பட வைப்பதற்கு மிகப்பெரிய பயிற்சியும் பக்குவமும் தேவை. இந்த பயிற்சியையும் பக்குவத்தையும் எவன் பெறுகிறானோ, எப்படியா அவன் எப்படி இருப்பானா, ஐந்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்துட்டு இருப்பார். உயிரோட இருந்தாலேயே இறந்தவன் போல செயல்படுவார்கள். எப்படி? உயிரோடு உடம்போடு செத்துட்டு இருப்பார். செத்தவன் போல இருப்பான். இந்த தேகம் இருக்கின்ற பொழுதே விதேகி போலே செயல்படுவான். செத்திட்டு இருப்பார். இறந்து போன உடலை போலே அசைவற்று இருப்பார்களாம். அதுக்கு பேரு சமாதி கைகூடல்னு பேரு. அவ்வளவு எளிய விஷயமே அல்ல சமாதி கைகூடல் என்பது. பொறியை அடக்கி, பொறியின் வாயிலாக புலனை அடக்கி, புலனின் வாயிலாக ஆன்ம தேடலை ஒருமுகப்படுத்தி செத்தவன் போலே இருத்தல். இது சிவயோகிகளுக்கு மட்டுமே கைவந்த கலை. அப்படியே சிவனிட்டை கைகூடி செத்திட்டிருப்பார் சிவயோகியார்களே. அதுதான் அவர்களது யோகம். வாழுகின்ற போதே உயிரோடே இருந்து கொண்டு இறந்தார் போலே செயல்படுதல் என்பது சிவயோகம். நம்மால முடியாது, நம்மால முடியாது. அதற்கு தனி பயிற்சி வேணும். இதற்கு ரெண்டு மேற்கோள் சொன்னா புரியும்னு தெரியும். ஒன்று, எத்தனை பேர் சங்கர விஜயம் படித்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது. சங்கர விஜயத்துல ஒரு காட்சி உங்களுக்கு தெரியும். சங்கரர், ஆதிசங்கரனுடைய குரு கௌடபாதா, கௌடபாதருடைய குரு கோவிந்த் பகவத் பாதர். கோவிந்த் பகவத் பாதர் பிரம்மஞானத்தை அடைந்ததன் பிறகு ஒவ்வொரு வீதிகளிலையும் போய் தனக்கு வேண்டியதை யாசிப்பார், கொடுப்பார்கள், அதை உண்டு விட்டு வருவார். அந்த வீதியில இருந்த ஒரு உலோக வியாபாரி, அவர் கடுமையா நிந்திப்பாராம் கோவிந்த் பகவத் பாதரை. இவர் ஒரு போலியான துறவி, எந்த உழைப்பினையும் செய்யாமல் ஒவ்வொருவரிடமும் நின்று யாச்சகம் பெற்று அவர்கள் தருவதை உண்டு இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உழைக்காமலேயே எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்னு அவரை நிந்தித்து கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு நாள் கோவிந்த் பகவத் பாதர் இந்த உலோக வியாபாரியினுடைய கடைவாசல்ல நின்றாரா. ஏதாயிலும் இருந்தால் கொடு, நான் உண்ண வேண்டும்னு. கடுமையான கோபத்தினுக்கு உட்பட்ட அந்த வியாபாரி, என்னிடம் உலோகங்களை உருக்குதற்கு உண்டான திராவகம் இருக்கிறது, ஆசிட், அதை தரட்டுமான்னு கேட்டார். கொடு என்றார்.
கொடுத்த உடனே அதை வாங்கி குடித்து விட்டு அப்படியே எந்த விதமான உணர்ச்சியையும் காட்டாமல் கோவிந்த் பகவத் பாதர் சென்றாரா. இதை பார்த்த உடனே அந்த வியாபாரிக்கு அதிர்ச்சி. ஏனென்றால் தான் உண்ணுவதற்கு உண்டான உணவு தன் வயிற்றிற்கு போக வேண்டும், அது எத்தகையது, எதனால் உருவாக்கப்பட்டது என்ற சிந்தனை எல்லாம் அவருக்கு கிடையாது கோவிந்த் பகவத் பாதருக்கு. இந்த நிலைதான் வாழுகின்ற பொழுதே செத்தது போல் செயல்படுதல். பிரேதத்துக்கு ஏதாவது தெரியுமா? தன் உடம்புல வைக்கப்பட்டது தீ ஊற்றப்பட்டது திராவகம் அல்லது மிகுந்த குளிர்ச்சியான பனிக்கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது என்று இறந்து போன உடலுக்கு தெரியுமா? இந்த நிலை என்பது உயர் நிலை. இன்னமும் நீங்கள் வடதேசத்திற்கு சென்றீர்கள் என்றால் இமயமலையில பல சித்தர்கள் ஒற்றையாடை கூட இல்லாமல் இடையில மிகச்சிறிய அளவிலே கட்டப்பட்ட கௌபீனத்தை தவிர வேறு ஏதும் இல்லாமல் அந்த பனிமலையில கிட்டத்தட்ட -30-40 டிகிரியில அவர்கள் பாட்டுக்கு நிட்டை கூடி அமர்ந்திருப்பார்கள். அந்த பனி அவர்களை ஒன்றும் செய்யாது. ஆகவே தங்களை அன்வயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இதே போன்று தென்னகத்தில் ஒரு அழகான வரலாறு உண்டு. சதாசிவ பிரம்மேந்திரம்னு ஒருவர் இருந்தார் தஞ்சையில. அவர் மிகப்பெரிய ஞானி என்பதற்காக அவரை தன் அரண்மனைக்கு அழைத்து மன்னன் அவருக்கு கையில தங்கத்தினாலும் வைரங்கள் பதிக்க பெற்றதுமாகிய ஒரு தோடான்னு பேரு, கனமா இருக்கக்கூடிய காப்பு போட்டு அவரை கௌரவித்தான். தன் கையில் போடப்பட்டது தங்கம் என்றோ அல்லது அதில் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு இருக்கின்றன என்றோ அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. அவரை அதை பெற்றுக்கொண்டு அணிந்து கொண்டு அவர் பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார் காட்டு வழியே. அந்த காட்டுல சில கள்வர்கள் இவர் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆபரணத்தை எவ்வாறாகிலும் கவர்ந்து விட வேண்டும்னு வந்து முயற்சி செய்கிறார்கள். கையிலிருந்து காட்ட முடியல. இவர் ஏதோ சிந்தனையோட போய் கொண்டிருக்கிறார். உடனே ஒரு திருடன் என்ன செய்தான், இவர் கையை வெட்டியனானா வெட்டி அதிலிருந்து தோடாவை எடுக்கலான்னு கையை வெட்டி விட்டான். வெட்டுப்பட்ட கை இவன் கையில் இருக்கிறது, திருடன் கையில். தனக்கு வெட்டுப்பட்டது, தன் கை குறைந்து போனதுன்றது கூட தெரியாமல் போய் கொண்டிருந்தார் பிரம்மன். இதை பார்த்த உடனே திருடன் அஞ்சி அவரிடம் வந்து, உங்கள் கையை வெட்டியது நான் தான். அப்படியா, சரி என்றால் வைத்து விடு அங்கேயே என்றாராம். அங்கேயே கை வைத்த உடனே கை மீண்டும் இயல்பாக அந்த இடத்திலே பொருந்தி கொண்டதாம். இது சொல்லப்பட்ட ஒரு கதை. இது பலர் உண்மை என்கிறார்கள். இது எழுதப்பட்டு இருக்கிறது. எதற்குன்னா, இந்த புலன்களை கொண்டு, புலன்களினால் அல்லது அந்த புலன்களை இயக்கக்கூடிய உயிரினை கொண்டு இவைகளினால் உடம்போடு எப்படி வாழணும்னா இறந்தார் போலே வாழுதல். இந்த தேகத்தினுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு இடையூறையும் ஏற்காமல் பொருட்படுத்தாமல் அதை அன்வயப்படுத்தி வாழுதல் ரொம்ப பெரிய விஷயம். அதனால செத்துட்டு இருப்பார், இறந்தவர்கள் போலே இருப்பார்கள். உயிரோடு இருந்தாலும் இறந்தவர் போலே இருப்பதற்கு உண்டான ஆற்றல் பெற்றவர்களுக்கு பெயர்தான் சிவயோகி என்று பெயர். இந்த சிவயோகியார்கள் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுதல். நம்முடைய நாட்டில் பல துறவியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த சிவம் என்கின்ற ஒன்றை உணர்ந்து தன் உடலை அன்வயப்படுத்தி கொண்டவர்களா என்று கேட்டால் இல்லை. இது மேலும் விவாதித்தோம்னா பல சிக்கல்களை உண்டு பண்ணிடும். அதனால நாகரீகமா இதோட நிறுத்திக்கலாம். அதனாலதான் இந்த செத்துட்டு இருத்தல் என்பது வாழுகின்ற போதே
தேகத்துல உயிர் இருக்கின்ற போதே அந்த உயிருக்கு உண்டான புலன்களின் செயல்பாடும் அந்த புலன்களின் செயல்பாட்டை நிகழ்த்தக்கூடிய பொறிகள் இருந்தாலும், அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், பொறி வாயில் 5 அவித்தான். என்ன அழகான குறள்! அந்த 5 பொறிகளினால் விளையக்கூடிய புலன்களை அவிக்கணும். அவித்தல்ன்ற சொல்லுக்கு தமிழ்ல அழகான பொருள் உண்டு, பக்குவப்படுத்துதல். கெடுத்தல் இல்ல, அவித்தல்னா பக்குவப்படுத்துதல். சொல்றோம் இல்லையா? எங்க வடார்காடு மாவட்டத்துல போனீங்கன்னாக்க புழுங்கல் அரிசியை செய்யும் போது சொல்லுவான், நெல் அவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இன்னும் கிராம பகுதிக்கு போனீங்கன்னா இட்லி அவிக்கப்படுகிறது. வள்ளிக்கிழங்கு, பனங்கிழங்கு போன்றவைகள் எல்லாம் அவிக்கப்படுகின்றன, பக்குவப்படுத்தப்படுகின்றன. அதுபோல 5 அவித்தல், நம்மிடம் இருக்கக்கூடிய 5 பொறிகளும் அதனால் தோன்றுவதற்கு உண்டான புலன்களை பக்குவப்படுத்தணும். 5 அவித்தான் அகழ் விசும்புளான். பெரிய விஷயம் அது. இதனை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு உரிய பெயர்தான் சிவயோகியார்களே. அப்ப சிவயோகி யாருன்னு இதுதான் மிகச்சிறந்த உரைகள், இதுதான் மிகச்சிறந்த விளக்கம், இதுதான் மிகச்சிறந்த அளவுகோல். இந்த அளவுகோலை கொண்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய யோகியர்கள் என்றோ சிவயோகியர்கள் என்றோ இருக்கக்கூடியவர்களை அளந்தோம் என்றால் உண்மை வெளிப்படும். வாழுகின்ற காலத்தேயே இறந்தார்களைப் போல் வாழ கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த புலனோ அந்த புலனை தூண்டுதற்குண்டான பொறியோ தன்னை எந்த விதத்திலும் பாதிக்காத நிலையில் எவன் ஒருவன் இருக்கிறானோ இந்த புலன்களை அடக்கக்கூடாது. இந்த புலன்களை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த புலன்களை அடக்கினோம் என்றால் அவைகளினால் நமக்கு அசேதன சிந்தனை வந்துவிடும். இதையே திருமந்திரம் தான் சொல்றார், எதுவும் என் கருத்து இல்லை, பின்னாடி சொல்ல போறாரு இத. அதனால மிக அழகான விளக்கம். யார் சிவயோகி, யார் சிவத்தை உணர்ந்தவன்னா வாழும் காலத்தேயே செத்தார் போல இருக்கக்கூடிய கலையை எவன் கற்றானோ அவன் சிவயோகி என்று சொல்லி அடுத்ததுக்கு போறார். அப்ப சிவயோகி யாருன்னு சொல்லிட்டீங்க. அப்ப சிவ யோகம்னா என்ன? இலக்கணையை வைத்து கொண்டு இலக்கணத்தை சொல்லணும். சிவயோகி இவர்னு சொல்லிட்டீங்க. சிவயோகம்னா என்ன? அடுத்த பாட்டுல விளக்கம் தந்தார். சிவயோகமாவது சித்த சித்தென்று தவயோகத்து உள்புக்கு தன்னொளி தானாய், மன்னிக்கணும், அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்களித்தானே. இந்த சிவயோகத்தை கூட நீங்கள் குருமுகமாகத்தான் பெற முடியும். ஞாபகம் வச்சுக்கோ. சிவயோகம் என்பது குருமுகத்தால் மட்டுமே பெறக்கூடிய ஒன்று. இதை நீங்கள் தன்னந்தனியாக முயன்று பெறுதல் என்பது இயலாது. ஏன் இயலாது? ஒரு கேள்வி கேட்டுள்ளான். ஏன் இயலாதுன்னு கேட்டா, உங்க புலனை எவ்வாறு எல்லாம் பக்குவப்படுத்த வேண்டும் என்கின்ற வழிமுறை ஆசான் ஒருவனுக்குத்தான் தெரியும். உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த குரு ஒருவருக்குத்தான் தெரியும். என்ன காரணம்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பொறிகள், ஐம்பொறிகளான மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த ஐம்பொறிகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எவை? இவைகளிலிருந்து இந்த புலன்கள் எவைகளை பெற எண்ணுகின்றன, அவைகளை எவ்வாறு ஏற்பது தவிர்ப்பது என்பது போன்றதாகிய
விளக்கங்களை குருவால் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கக்கூடியன பிறருக்கு தவிர்க்கக்கூடியதாய் இருக்கும். பிறருக்கு ஏற்கக்கூடியன உங்களால் தவிர்க்கப்படக்கூடியதாய் இருக்கும். தெரியாது, குருவுக்குத்தான் தெரியும். வேறு ஒரு வேடிக்கையான மேற்கோள்ல சொல்லலாம். இது வரலாற்றில் பதியப்பட்டு இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அந்த நூலை எடுத்து படிக்கலாம். கொல்கத்தால ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட விவேகானந்தர் முதலாக பல சீடர்கள் இருந்தார்கள். ராமகிருஷ்ணரை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தங்கள் இல்லத்திற்கு அழைத்து அவரை இந்த வழிபாட்டு முறை, பூஜை முதலியனவற்றை செய்து கொடுக்க சொல்லுவார்கள். இவரும் போய் அதெல்லாம் செய்து கொடுப்பார். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் அவரை சார்ந்துள்ள சீடர்களுக்கும் அந்த செல்வந்தர் வீட்டுல பெருமளவில் விருந்து செய்யப்படும். உடனே பரமஹம்சர் சொல்லுவாராம் சீடர்களை பார்த்து, இந்த செல்வந்தர் வீட்டுல நிறைய உண்ணுதற்கு பெரும் விருந்தை ஏற்பாடு செய்திருப்பார்கள், அவைகளை நீங்கள் உண்ணக்கூடாது, அவைகளை நீங்கள் உண்ணுதல் கூடாது. உங்களுக்கு உரிய உணவு எதுவோ அது எது என்று நான் சொல்லுகிறேன், அவைகளை மட்டும் உண்டால் போதுமானது. இதான் அவருடைய கட்டளை. உடனே சீடர்களும் அவ்வாறே செய்வார்கள். ஆனால் விவேகானந்தர், அப்பொழுது அவருடைய பெயர் நரேந்திரன், அவர் எல்லா உணவையும் உண்ணுவர். உடனே சீடர்கள் சில காலம் இதை பார்த்து அப்புறம் பரமஹம்சற்ற போய் கேட்டார், உங்களால் எங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது எல்லா உணவையும் உண்ணாதீர்கள் என்று, ஆனால் நரேந்திரன் எல்லா உணவையும் உண்ணுகிறானே, அது என்ன நியாயம்? அப்ப பரமஹம்சர் சொன்னாராம், அவன் பக்குவப்பட்டவன், அவனுக்கு எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான். ஆனால் நீங்களோ பக்குவப்படாதவர்கள். ஆகவே இந்த செல்வந்தர்கள் தரக்கூடிய மிக அதீதமான உணவினை நீங்கள் உண்டு மகிழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் மனது அதில் தோய்ந்து விடும், உங்கள் புலன்கள் அதில் ஈடுபாடு காட்டத் தொடங்கும். அதன் பிறகு ஞான மார்க்கத்திற்கு உங்களால் வர முடியாது. ஆனால் நரேந்திரனுக்கு எதனை செய்தாலும் அவனால் அவனது புலனை அவன் மனது சொல்லியது போல் செயல்படுத்த முடியும். ஆகவே அவனை நான் கேட்பதே இல்லை. குருவுக்கு தெரியணும் தன்னுடைய சீடன் கிட்ட எது செல்லுபடியாகும், எது செல்லாதது. அதனாலதான் குருவின் வழிதான் நீங்கள் எது ஏற்க வேண்டும், எது நீக்க வேண்டும்னு தெரிந்தால்தான் உங்களுக்கு யோகம் கைகூடும். யோகம் கைகூட வேண்டும்னா குருவினது ஆலோசனை மட்டுமல்ல, அறிவுரை மட்டுமல்ல, அவர் சொல்லிய பாதையை அப்படியே ஏற்று நடக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு குறைந்தபட்சம் இந்த சமயம் சார்ந்த செயல்களில் இருந்தாக வேண்டும். அதுதான் பெரிய விஷயம். அதை சொல்றதுக்கு தான் இங்க ஆரம்பிச்சார். சிவயோகமாவது சித்த சித்தென்று, அதாவது சித்து அசித்து ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். அதான் சித்து அசித்து என்று, எது இயங்க வல்லது, எது இயங்க வல்லாதது, சித்துத்தன்மை உடைய பொருள் எது, அசித்துத்தன்மை உடைய பொருள் எது தெரிஞ்சிருக்கணும். அசித்தினை நோக்கி நாம செயல்படக்கூடாது, சித்தினை நோக்கி நாம் செயல்படுவதற்குண்டான பயிற்சியை மேற்கொண்டு இருக்க வேண்டும். ஆகவேதான் சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்து உள்புக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தவத்தினால், தவத்தினது யோகத்தின் விளைவினால் உங்களுக்கு சித்து பொருள் எது, அசித்து பொருள் எதுன்னு தெரியணும்.
சித்து பொருள் என்பது உங்களை சிவயோகத்தினுக்குள் அழைத்து செல்வது. அசித்து பொருள் என்பது உலகியல் பற்றுக்களிலே நுழைத்து விடுவது. தெரிஞ்சிருக்கணும், எதை தொடணும் எதை தொடக்கூடாது. இதை சொல்லுவதற்கு ஒரு குரு வேணும். இது உங்கள் இயல்பாக புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நமக்கு ஒரு போதுமான அறிவு இருக்கு, இந்த அறிவினை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் உடல் சரியில்லாமல் போகிறது, மருத்துவர்கிட்ட போறோம். மருத்துவர் சொல்றாரு இல்லையா, இந்த காய்களை எல்லாம் உண்ணுங்கள், இவைகளை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். ஏன் சொல்லணும்? ஏனென்றால் அவருக்கு அந்த துறையில போதுமானதாகிய அறிவு இருக்கிறது. அந்த அறிவின் மூலமா நமக்கு அவர் விளக்கம் தருகிறார். உங்கள் உடலுக்கு இவைகளெல்லாம் இனி ஒத்து வராது, இவைகளை நீங்கள் தொடர்ந்து உண்ணுவதாக இருந்தால் உங்கள் உடல் உபாதை கூடும். ஆகவே உபாதையிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்தந்த உணவுகளை உண்ணுதல் கூடாது ஒன்று, இன்னென்ன உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவது இரண்டு. உண்ணக்கூடாது என்பது அசித்து, உண்ணப்பட வேண்டியன என்பது சித்து. நான் அதெல்லாம் நீங்கள் சொல்லியது போல இவைகளை எல்லாம் உண்ணவே இல்லையே, இருந்தும் என்னுடைய நோயானது குறையவில்லைன்னா, நான் உண்ணக்கூடாது என்பதை உண்ணவில்லை, சரிதான். உண்ண வேண்டும் என்று சொல்லி அதை ஏன் உண்ணவில்லை? மருத்துவத்தில் அதுதான். ஏற்கும் பொருள் எது, விலக்கும் பொருள் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். விலக்குவதை மட்டும் பின்பற்றி ஏற்பதை தவிர்த்தோம்னா நோய் குணமாகாது. ஞானமும் அப்படித்தான். சித்து அசித்துன்னு ரெண்டு இருக்கு, அதுல அசித்து எதுன்னு தெரிஞ்சு அதை தவிர்க்கணும். இதை அசித்து என்பது யார் வகுப்பதுன்னா குருவுக்கு தான் தெரியும். ஏனென்றால் உங்களுக்கு அசித்தாக இருப்பது எனக்கு சித்தாக இருக்கும். எனக்கு அசித்தாக வரையறுக்கப்பட்டவைகள் உங்களுக்கு சித்தாக இருக்கலாம், தெரியாது. குரு தான் இதை சொல்லிக் கொடுக்கும். அதனாலதான் தன்னொழி தானாய் இந்த சித்து அசித்திலிருந்து விலகி நாம சித்தின் வழி நிற்கின்ற பொழுது அதுவே ஒரு தவம். இதுதான் பாதை, இதன் வழி செல் என்பது நமக்கு வகுக்கப்பட்டதுன்னா அதை இடைவிடாது மேற்கொள்ளுதலுக்கு பேரு தவம்னு பேர். தவத்துக்கு என்ன விளக்கம் தெரியுமா? வள்ளுவர் சொல்றார், தவம் செய்வார் தன் தொழில் செய்வார். உங்களுக்கு என்று வகுக்கப்பட்டது ஏதோ அதை மட்டும் இடைவிடாது உறுதியோடு செய்து கொண்டிருத்தலுக்கு பேரு தவம். ஆகவே அந்த தன் தொழில் செய்வார், தனக்கு உரியது எது, தனக்கு இதனால் எத்தகு நன்மை வரும் என்று தெரிந்து அதனை தொடர்ந்து செய்தலுக்கு பேரு தவம். ஆகவே தவயோகத்து உள்புக்கு அவ்வாறு சித்து அசித்து என்பதை தெரிந்து கொண்டு சித்தினை மட்டும் பின்பற்றுவதற்கு உரியதாகிய தவயோகத்தை மேற்கொண்டு, அதனால என்ன ஆகுமா? தன்னொளி தானாய் உன்னுள் ஒளி தோன்றும். அந்த ஒளியை கொண்டு அவயோகம் சாரா, தவத்தினுக்கு உரிய யோகத்திலிருந்து அவயோகத்திற்கு போயிடக்கூடாது. எங்க சிக்கல் வந்தது தெரியுமா? எது தவயோகம், எது அவயோகம்? நீங்கள் இயல்பாக புலனடக்கி மேற்கொள்ளக்கூடிய தவயோகத்துல தொடக்கத்துல சில ஆற்றல்கள் உங்களிடம் தோன்றும். அந்த ஆற்றல்களை கடந்து நீங்கள் மேலான தவத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த ஆற்றல்கள் கைக்கு வந்த உடனே நாம் தவத்தினது உச்சத்தை எட்டிவிட்டோம், இந்த ஆற்றலே நமக்கு போதுமானதுன்னு நினைத்தீர்கள் என்றால் அது அவயோகம். ஞாபகம் வச்சுக்கணும். தவம் பண்ணும்போது நமக்கு சில சித்துத்தன்மைகள் கைகூடும். அவைகளை கொண்டு
நாம் தவத்தினது முழு பலனையும் அடைந்து விட்டோம் என்று எண்ணுதல் தவறு. தவத்தினுடைய முழுமை பயன் என்னன்னா, ஆங்கிலத்துல சொல்லணும்னா அல்டிமேட்னா ரியலைசிங் அண்ட் சரண்டரிங். நீங்கள் யார் என்பதை ரியலைஸ் பண்ணிட்டு அதனை கொண்டு இறைவன் திருவடியில உங்களை ஒப்பு கொடுத்தலுக்கு பேருதான் தவம். அதுதான் உயர்நிலை. அந்த உயர்நிலையை நோக்கி நீங்க போகின்ற பொழுது அந்த பாதையில உங்களினுடைய தவத்தினால சில ஆற்றல்கள் உங்களுக்குள்ள வரலாம். அந்த ஆற்றல்கள் முதன்மையானதுன்னு மனதை அதுல செலுத்திட்டீர்கள் என்றால் அதற்கு மேல உங்களால எதையும் செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் நிறைய மேற்கோள்கள் உண்டு. சாதாரணமா நமக்கு ஒரு விளக்கம் உண்டு. யாரேனும் மூகாம்பிகை வரலாறு கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள். கொல்லூர்ல இருக்கக்கூடிய மூகாம்பிகை சொல்லப்பட்ட செய்தி, அம்பாள் தோன்றுகிறாள் ஆதிசங்கரர் முன்னாடி. நீ எங்கு செல்லுகிறாயோ உன் பின்னே நான் வருகிறேன் சங்கரா, ஆனால் ஒன்று, நீ திரும்பி பார்க்க கூடாது. நீ எங்கு திரும்பி பார்க்கிறாயோ அங்கு நான் நின்று விடுவேன். அதற்கு மேல் நான் உன்னோடு வருதல் இல்லை என்று சொல்ல சங்கரர் சம்மதித்து முன் செல்லுகிறார். அம்பிகை பின் வருவதற்கு சான்றாக அம்பிகையின் காலில் உள்ள சதங்கை ஒலி கேட்ட வண்ணம் வருகிறது. கொஞ்சம் தூரம் போனவொன்னு அம்பிகையின் சலங்கை ஒலி கேட்கல. என்னாயிற்று என்று சங்கரர் திரும்பி பார்க்கிறார். உடனே அம்பிகை சொல்லுகிறாள், நான் சொன்னது போல் இனி உன்னோடு வரமாட்டேன், இங்கிருந்தே நான் அருள் பாலிக்கிறேன் என்று சொல்லி அமர்ந்த இடம் கொல்லூர். அப்போ நமக்கு சில ஆற்றல் கிடைக்கும், கடவுளையே கூட நம்ம பின்னாடி வர வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஆற்றலினை கொண்டு நாம் இதை செய்தோமா என்று ஆச்சரியத்தோட அதை நாம் அணுகினோம் என்றால் அதோட நின்றுடுவோம். இன்றைக்கு பல துறவியர்கள் தாங்கள் முயன்று செய்த தவத்தினால சில ஆற்றல்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனாலேயே அவர்கள் இறைவனை உணர்ந்தார்களான்னா இல்லை. இறைவனை உணருவதற்கு உண்டான பாதையில அவர்கள் பயணப்படுகின்ற பொழுது சில நல்ல ஆற்றல்கள் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆற்றல்கள் தான் இறைன்னு நினைத்தோம் என்றாலேயே தவறு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றார், அவயோகம் சாராது. இந்த மாதிரி நடுவில் கிடைக்கக்கூடிய சில மேஜிக்கல் மிஸ்டிக்கல் பவர்ஸ், அதெல்லாம் அவயோகம். அவைகள்னால பயன் இல்லை. அதை வைத்து கொண்டு நீங்கள் சில மேஜிக் ஷோ நடத்தலாம். பல பேர் பண்ணி இருக்கிறார்கள், பண்ணவர்கள் உண்டு, பண்ணி கொண்டு இருப்பவர்களும் உண்டு. அதை கொண்டு நீங்கள் சில தந்திரங்களை செய்யலாம். அது பெரிய ஆற்றல் தான். ஆனால் அவைகள் மட்டுமே இறைவனுக்கு உரியதாகிய பாதைக்கு ஏற்றதுன்னு நம்பாதீர்கள். இல்லை, முடியாது. அதனாலதான் துறவியர்கள் துறவு நெறியில நிற்கின்ற பொழுது தன்னை உணர்ந்த நிலையில முதல்ல தன்னை யாரேனும் வந்து பணிந்தால் கூட நான் யார் என்று கேட்பார். உன்னை ஆசீர்வதிக்கவோ உனக்கு வழிகாட்டவோ நான் யார்? அப்ப நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், நான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன்னு ஒருவன் தானாக முன்வந்து சொல்ல தலைப்பட்டான் என்றால் அவனுடைய அறிவிலோ அவனது ஞானத்திலோ ஐயப்பாடு நமக்கு தோன்றிவிடும். இப்ப நீங்க கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். எந்த ஒரு துறவியாவது நீ இதை செய், துறவு என்கின்ற ஒன்றை முழுமையுமாக உணர்ந்த எந்த ஒரு ஞானியோ அவரிடம் நீங்கள் சென்று வணங்குகின்ற பொழுதோ உங்கள் தேவைகளை எல்லாம் கேட்டுவிட்டு நீ இதை செய்,
இவ்வாறு நட என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சொன்னார் என்றால் அவர் ஞானியே கிடையாது. அண்மையில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது சரியா தவறான்லாம் தெரியாது. மறைந்த சத்யசாயி பாபாவினுடைய அம்சமாக மற்ற ஒருவர் இருக்கிறார், தோன்றி இருக்கிறார். அவர் இருக்கிறார், நேபாளத்தில் இருக்கிறார். அவர் சென்னைக்கு வர இருக்கிறார். அவருடைய அமைப்பின் மூலமாக எனக்கு ஏதோ ஒரு சிறப்பு செய்வதாக இருக்கிறார்கள். உங்களுக்கு சம்மதமான ஒன்று. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பலர் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார்கள். அது வாணி மகால்ல அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு போய் கலந்து கொண்டேன். அந்த சிறப்பு தகுதி எல்லாம். அப்ப அவரோடு பேசி கொண்டிருந்தவன், அந்த துறவி பாபாவோடு பேசி கொண்டிருந்த பொழுது என்னிடம் பலர் வந்து கேட்கிறார்கள், என் மகனுக்கு மருத்துவ கல்லூரியில இடம் கிடைக்குமா, இல்லது இது போன்றதாகிய நான் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், அதற்கு ஏற்றாற் போல விசா கிடைக்குமான்லாம் கேட்கிறார்கள். சொன்னார் உடனே சிரித்து கொண்டே, இதெல்லாம் எனக்கு நகைப்பை தருகின்றன. இவைகளுக்காக நான் துறவு நெறியில் நிற்கவில்லை. இவைகள் எனக்கு பொருட்டே அல்ல. இவைகளெல்லாம் நான் செய்து தருவதாக எங்கும் சொல்லியது இல்லை. இவைகளை செய்வதற்காக நான் வரவில்லை. நான் இந்த உலகில் வந்ததன் நோக்கம் வேறு, என்னை உணருதல். அதுதான் என் நோக்கம். என்னை உணருவதற்குண்டான முயற்சியில நான் இருப்பதினால எனக்கு எல்லாம் தெரிந்தது என்கின்ற நம்பிக்கையை அவர்களாகவே வைத்திருக்கிறார்கள். அதனால் என்னிடம் இதைத்தான் கேட்க வேண்டும் என்று இல்லாமல் எதனை வேண்டுமானாலும் கேட்கிறார்கள். இது எந்த விதத்தில் சரி என்று எனக்கு புரியவில்லை. வெளிப்படையா பேசினேன். ஒரு விதத்தில் எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் இவர் ஏதாயிலும் ஒரு விதத்துல அனுபவ ரீதியாக சில தேடல்களுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு இருக்கிறாரோ என்ற அச்சமும் இருந்தது. என்ன காரணம்னா, இன்றைக்கு நாம துறவின்னு சொல்லிட்டோம்னா உடனே நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி செய்து விடுவார். நம்முடைய உள்ள கிடக்கைகளை எல்லாம் எடுத்து அவரிடம் சொன்னால் அதற்கு ஏற்றாற்போல் ஒரு தீர்வு கிடைத்துவிடும் என்று நாம நம்புகிறோம். துறவியினுடைய நோக்கம் அது அல்ல. துறவியினுடைய நோக்கம் தன்னிடம் வரக்கூடிய எந்த ஒரு தனி மனிதனினுடைய தேவையை பூர்த்தி செய்து அவனுக்கு உண்டான நிறைவை மகிழ்ச்சியை தருவது அல்ல. தான் வாழும் உலகில தான் கொண்ட துறவினால் எல்லோரும் நலமானதோர் வாழ்க்கையை நோக்கி செல்லுதற்கு நாம் காரணமாக இருக்கிறோமா என்றால் அதுதான் துறவினுடைய மேன்மை. தாய்மானவர் பேசுறார், எல்லாம் இன்புற்று இருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாம் இன்புற்று இருக்க, அந்த எல்லாம்ன்ற வார்த்தையில மானுட உயிர் மட்டும் அல்ல, உலகிலே தோன்றின எல்லா உயிர்களும், அது விலங்கோ தாவரமோ பறவையோ ஊர்வனவோ ஏதோ, எல்லா உயிரும் இன்புற்று இருக்க வேண்டும். அதுதான் அதுதான் ஒவ்வொரு துறவியினுடைய உள்கிடக்கை. அவன் நாம புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த துறவியின் மாட்டு நாம் சென்று நம்முடைய தேவைகளை எல்லாம் முன்னிலைப்படுத்துகிறோம் என்றால் என்ன விதத்தில் அது நியாயம்? அதுதான் அவயோகம். உன்னிடம் பெற்றுள்ள ஆற்றலை கொண்டு தவறான வழியில செய்தற்கு செயல்படுவதற்கு உன்னுடைய யோக மார்க்கத்தை நீ கையாண்டாய் என்றால் அது அவயோகமாகிவிடும். அது நல்ல யோகமா நிற்காது. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று வேண்டாம், நம்முடைய புராணத்துல விஸ்வாமித்திரர் கதை ஏன் சொல்லப்பட்டது? ஒரு மன்னனாக இருந்து வசிட்டனிடம் வசிட்டன் பெற்றுள்ள ஆற்றலை கண்டு வியந்து துறவியாக போய் வசிட்டன் வாயால தன்னை பிரம்ம ரிஷி என்று வழங்க வேண்டும் ஆசைப்பட்டு கடுமையான தவம் செய்கிறார். ஒவ்வொரு நிலையில என்ன செய்கிறார்? தான் பெற்ற தவத்தை தவறான முறையில பயன்படுத்தினார்.
அதற்கு பெயர்தான் அவயோகம்னு. அவரை நம்பி ஒருவன் வந்து நிற்கிறான். நான் சண்டாள தேகத்தோடு இருக்கிறேன், என்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப எல்லோரும் மறுக்கிறார்கள். நீர் பெரிய யோகி, நீர் பெரிய தவம் செய்திருக்கக்கூடியவர், ஆகவே நீங்கள் செய்ய முடியுமா? செய்கிறேன். அந்த இடத்துல தன் தவ பயனை அவயோகமா பயன்படுத்தினார். தன்னுடைய தவப்பயனை கொண்டு அந்த சண்டாள தேகத்துல இருந்தவன வானுலகுக்கு ஏற்றுகிறார். தவப்பலன் ஃபுல்லா இழக்கப்படுகிறது. மீண்டும் தவம் செய்கிறார். தவம் என்பது முயன்று பெற்றதை தக்க வைத்துக் கொள்ளுதற்கு உண்டான முயற்சி தானே ஒழிய பெற்றதை கொண்டு வித்தை காட்டக்கூடாது. இன்றைக்கு பல துறவியர்கள் பெற்றதை கொண்டு வித்தை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் அது தவ யோகத்தை அவயோகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கும் ஆபத்து, அவர்கள் வாழக்கூடிய சமூகத்திற்கும் ஆபத்து. ஆகவே அவயோகம் சாராது, அந்த பக்கமே போகக்கூடாதுன்றார். அதை சாராதே, அவயோகத்தின் பக்கம் நிற்காதே, அது வேண்டாம். சாராது சாராது அவன் பதி போக நவயோகம். அந்த தலைவன் அவனிடம் இருக்கக்கூடிய புதிய புதிய நவயோகம்னா புதியன்னு அர்த்தம். நவன்ற சொல்லுக்கே புதிய, அது என்றும் புதியதாய் இருக்கக்கூடிய யோகம், அதுதான் மேலான ஞானம். அதை நந்தி நமக்கு அளித்தானே. நந்தி இங்க குரு. நந்தி நமக்கு அளித்தானே, நம்மை போன்ற சிவனடியார்களுக்கு. தன்னை மட்டும் மதித்து சொல்லிக்கலாங்க. உண்மையான சிவனடியார்கள்னு ஒரு 8 பேர் சொன்னார் இல்லையா? யார் யாருக்கெல்லாம் இந்த அறிவானது சிவனிடம் இருந்து நந்தி மார்க்கமாக பெற்றார்கள் என்று அத்துணை பேரையும் உள்ளடக்கினர். உள்ளடக்கி இதுதான் சிவயோகம். இந்த சும்மா இரு சொல்லற அதுதான் யோகத்தின் சூட்சமம்னு பின்னாடி விளக்கம் வரும். அதுதான் எதனையும் சிந்தியாது, எதன் மாட்டும் ஈடுபாடு காமாய்க்காமல் நாம் எதனை கொண்டோமோ அதனை யோகமாக கருதி அதனுள்ளேயே நாம் லயித்து போகுதல், அதனுள்ளேயே நாம் ஒன்றி போகுதல், அந்த நிலைக்கு பேரு யோகம். அந்த நிலைக்கு வந்தால் அது குருவின் மூலமாக நந்தி நமக்கு, நந்தி என்கின்றது ஒரு குரு நமக்கு அளித்தான், என்னை போன்ற யோகியர்களுக்கு அளித்தான். அதுதான் எங்களினது சிவயோகம். இதனை கொண்டு நாங்கள் வேறு எதனையும் செய்ய முடியாது, கூடாது என்று சொல்லி அடுத்தது சொல்றார். முதல் தந்திரத்துல இந்த யோகம் எப்படி எவ்வாறு வழங்கப்படுகிறது? அளித்தான் உலகெங்கும் தான் ஆன உண்மை அளித்தான் அமரர் அறியா உலகம் அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அளித்தான் பேரின்பத்து அருள் வெளித்தானே. இந்த ஒரு பாட்டு போதும். திருமந்திரத்தினுடைய அந்த மையம் இதனுள்ள இருக்கு. ஏன்னா திருமந்திரத்துல பல பாட்டுல இந்த சூட்சமம் இருக்கும். அதை ஒன்று மட்டும் புரிந்து கொண்டு விட்டால், அந்த சூட்சமம் நமக்கு புரிந்து விட்டது என்றால் ஏனைய திருமந்திரங்கள் எல்லாம் நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தான். இந்த இடத்துல இது ஒரு பெரிய ஆளுமை. இந்த பாட்டு எப்படியா? அளித்தா உலகெங்கும் தான் ஆன உண்மை. எத்தனை பேருக்கு தெரியும்? இறைவன் நமக்கு ஞானத்தை அளித்து அதன் மூலமா என்ன சொல்ல வருகிறான்? உலகெங்கும் தான் ஆன உண்மை. இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் அங்கெங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவன் தான் என்பதை நமக்கு உணர்த்துகிறான். அதை உணருதல் ஞானம்.
வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவது உண்டு. ஒரு வயதானவர் ஒரு கோவில் பிரகாரத்துல தங்கி இருந்தார். பக்கத்துல ஒரு இளைஞன் படுத்து உறங்கி கொண்டிருந்தான். மேற்கு பக்கம் தலை வைத்து கிழக்கு பக்கம் கால் நீட்டி அவன் உறங்கி கொண்டிருந்தான். இத பார்த்த உடனே அந்த பெரியவருக்கு கவலை, வருத்தம். என்ன இது, இறைவனது சந்நிதி கிழக்கு பக்கம் இருக்கு, அதன் பக்கம் காலை நீட்டி கொண்டு இவன் இப்பாறு உறங்குகிறானே, இது எவ்வளவு பெரிய அவமானம் இறைவனுக்கு என்று அவனை எழுப்பி, இப்படி உறங்குகிறாயே அப்படின்னு கேட்டார். அவன் இதுல உறங்குறதுல என்ன தவறு அப்படின்னு. இல்ல, கிழக்கு பக்கம் இறை சன்னிதானம் இருக்கு, இறைவன் இருக்கிறான், அவன் பக்கம் கால் நீட்டி கொண்டு உறங்குதல் எந்த விதத்துல நியாயம்னு. உடனே அந்த இளைஞன் கேட்டானா, சரி, இறைவன் இல்லாத திசை ஒன்றை காட்டு, அந்த திசையை நோக்கி நான் கால் நீட்டிக்கிறேன். உனக்கும் கவலை குறைந்தது போல தெரியும், எனக்கும் தூக்கத்தை தொடர வேண்டும். ஆகவே இறைவன் இல்லாத ஒரு திசையை காட்டு. அப்பொழுதுதான் அந்த பெரியவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. நாம் இது நாள் வரைக்கும் எங்காகிலும் ஒரு இலக்கு நோக்கி, ஒரு திசை நோக்கி இறைவனை தேடி சென்றது தவறு. இறைவன் எல்லா திக்கிலும் இருக்கிறான், அவன் எல்லாமுமாய் இருக்கிறான். இதை புரிந்து கொள்ளுதல் என்பது பெரிய ஞானம். அவன் எல்லா திக்கிலும் இருக்கிறான். அதுதான் அழித்தான் உலகு எங்கும் தான் ஆன உண்மை. இந்த உலகத்துல உருவாக போகின்ற அத்துணை பொருள்களிலும் அவன் தானாக நிற்கிறான். ஏற்கனவே ஒரு வகுப்புல நம்ம வேடிக்கையாக பேசணும். கடவுளுக்கு 3 விதமான தொழில் உண்டுன்னு சொல்றோம். படைப்பது, படைத்த பொருளை காப்பது, உரிய காலத்துல அழிப்பது. இதை நாமும் செய்யலாமா? முடியும். இப்ப நாமும் கடவுளும் ஒன்றான்னா அங்கதான் வேறுபாடு. எங்க கடவுளை போல இந்த 3 தொழிலை நாம செய்யலாம். ஆனா என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, கடவுளால் படைக்கப்பட்ட பொருள்ல கடவுள் உள்ள நிற்பான். நம்மால படைக்கப்பட்ட பொருள்ல நாம உள்ள நிற்க முடியாது, உள்ள இருக்க முடியாது. கடவுளால் காக்கப்பட்ட பொருள்ல கடவுள் அந்த பொருளின் ஊடு நிற்பான், நின்று காப்பான். நம்மால எல்லா பொருளின் ஊடு நின்று நம்மால காப்பாற்ற முடியாது. கடவுள் ஒரு பொருளை அழிக்கிறான், அழிந்த பின்னும் அந்த பொருள் அழிக்கப்பட்டதன் பின்னும் அவன் நிற்பான். நாம ஒரு பொருள் ஊடாக நின்று அது அழிக்கப்பட்டதுன்னு அதனோடையே நாம அழிஞ்சு போயிடுவோம். ஆகவே இதுதான் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வேறுபாடு. அவன் எல்லாமுமாய் இருக்கிறான், அங்கங்கெனாதபடி எங்கும் இருக்கிறான். அதுபோல் நம்மால் இருக்க முடியாது. அதனாலதான் தானா அது உண்மையினர். இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது உண்மை, இது மாற்றம் இல்லாதது. இந்த உண்மை அழித்தான் அமரர் அறியா உலகம். தேவர்களும் முயன்று பெற இயலாத ஒரு உலகம் இருக்கு. அது சிவஞானத்தை உணரும் உலகம், சிவலோகம். அது தேவர்களுக்கு என்னதான் ஆற்றல் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், தெய்வீக தன்மை இருந்தாலும் அவர்களாலும் அணுக முடியாத ஒரு உலகம் இருக்கிறது. ஆகவேதான் அறியா உலகம் அழித்தான். அதையும் அந்த தேவர்கள் என்பதினாலேயே அவர்களுக்கு எளிதாக இறைவனது உலகம் கைவராது. அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அழித்தான். உண்மையான பக்தர்களுக்கு ரொம்ப எளிமையா அவன் லோகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னா மன்றினுள் ஆடக்கூடிய அவனது திருவடியை நமக்கு காட்சிக்கு கொடுக்கிறான். அதை பணிந்தால் போதும். ஆகவே திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அழித்தான். அந்த திருவடிகளை மட்டும் நாம் நினைத்தால், அதை மட்டும் வணங்கினால்
பேரின்பத்து அருள்வெளி தானே, அதை வணங்கினாலேயே போதும். நாம் பெறுதற்கு உரியதாகிய மிக பெரிய இன்பம் அருளாக அவனால் நமக்கு அளிக்கப்படும். ஆகவே நாம் எளிதில் அதை உணர்ந்தோம். ஆகவே மிக எளிமையாக இறைவனது திருவடியை நாம முழுமையுமான ஒப்புதலோடு ஈடுபாட்டோடு வணங்கினோம் என்றால் அது ஒன்றே போதுமானது. அவனது உலகு, அதனால் பெறப்படக்கூடிய யோகம், அதன் மூலமாக விளையக்கூடிய ஞானம், இவைகளை நாம் மிக எளிதில் பெற்றுவிடலாம். ஆகவேதான் அவ்வாறு அளித்தான். பேரின்பத்து அருள் வெளித்தானே, அந்த பெரும் கருணைதான். அந்த திருவடியை வணங்கினால், தொழுதால் அது ஒன்றே போதும், உனக்கு மேலான சிவகதியை நான் தருகிறேன் என்று அவனது மேலான அருளின் வெளிப்பாட்டை நமக்கு தந்து உதவினான் என்று இதோட நிக்கட்டும். அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் விரிவா, நான் அடுத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் விரிவா பேசணும். அதனால இன்று இதோட நிற்கட்டும். சரியா?